இன்றைய தலைப்புச் செய்திகள். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பகுதியில் அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரி. உயர்தர மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை, தீவிர விசாரணையில் போலீசார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அச்சம் வெளியிட்டுள்ள பொன்சேகா. மட்டக்களப்பில் கசிப்புடன் பெண்ணொருவர் உட்பட 7 பேர் கைது. மட்டக்களப்பில் கஞ்சா மற்றும் சட்டவிரோத கசிப்பு தயாரிப்பு விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணொருவர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு தலைமையக போலீசார் நேற்று மேற்கொண்ட விசேட யுக்திய நடவடிக்கையின் போதே குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 5000 மில்லி லீட்டர் கசிப்பு, 20,000 மில்லி லீட்டர் கோடா என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. ஊரணி அம்பிரோஸ் வீதியில் உள்ள போதை வியாபாரிகளின் வீடுகளை முற்றுகையிட்ட போது கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவரை, 5000 மில்லி லீட்டர் கசிப்புடனும், கசிப்பு தயாரித்த ஒருவரை 20,000 மில்லி லீட்டர் கோடாவுடனும், 5 மில்லிகிராம் கஞ்சாவுடன் ஒருவரையும் மற்றும் நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 4 பேர் உட்பட 7 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவரிடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், செப்டம்பர் 17ஆம் திகதிக்கும் அக்டோபர் 17ஆம் திகதிக்கும் இடையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் சில சக்திகள் உறுதியாக உள்ளமை புலனாகியுள்ளது. இத்தகைய செயற்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுடன் கடும் கரிசனத்திற்குரியவையாக காணப்படுகின்றன. இலங்கையின் அரசியல் அமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்டங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன்படி கால அவகாசம் கடந்த 10ஆம் திகதியுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இறுதி திகதி இன்று வரை நீடிக்கப்பட்டது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையத்தினூடாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என திணைக்களம் அறிவித்திருந்தது. இந்த ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் 25ஆம் திகதி முதல் டிசம்பர் 20ஆம் திகதி வரை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் தமிழர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார். பிகேரிங் பகுதியை சேர்ந்த 28 வயதான சுலக்ஷன் செல்வசிங்கம் என்பவரே கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஸ்காப்ரோவின் வார்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. துப்பாக்கிச் சூடு நடந்தபோது சுலக்ஷன் அமர்ந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிலைய சுவரிலும் துப்பாக்கி சன்னங்களின் காயங்கள் காணப்பட்டன. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனம் அல்லது சந்தேக நபர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவம் குறித்த விசாரணைகளை டொரண்டோ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் பகுதி அதிகாரி மத்தியு கின்சன் முல்லைத்தீவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது கொக்கு தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வு இடத்திற்கு நேற்று பிற்பகல் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். அதுடன் காணாமல் போனோருக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுலந்த மற்றும் பணிப்பாளர் ஜே தட்பரன் உள்ளிட்டவர்களும் குறித்த அகழ்வு பணி இடத்தினை பார்வையிட சென்றுள்ளனர். 2 கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி குறித்த மனித புதைக்குழியில் இருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்திய இலக்கு தகடுகள், துப்பாக்கிச் சன்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன.
இந்த நிலையில் குறித்த மனித புதைக்குழி அகழ்வாய்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் கடந்த 4/7/2024 அன்று ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 8வது நாளாகவும் நேற்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணியின் போது 7 மனித உடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 3 மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை மொத்தமாக 43 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றைய அகழ்வு ஆய்வின் போது எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இருந்து தவிபுஓ 30-35 இலக்க தகடு ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கி சன்னங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவா நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.